இந்த இடம் இந்த வீடு 21 லட்சம். 100 கிராம் தங்கம் நம்ம கொடுக்கலாம். தாம்பரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். இது இல்லாம காஞ்சிபுரம் ஹைவேல இருந்து ஒரு 5 மினிட்ஸ், பெங்களூர் ஹைவேல இருந்து 10 மினிட்ஸ். ஆன் ரோட் சைட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். டோட்டல் எக்ஸ்டென்ட் பாத்தீங்கன்னா 56 ஏக்கர்ஸ். ஃப்ரண்ட்ல ஆர்ச் வித் 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறோம். பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன், பார்க், அவென்யூ பிளான்டேஷன்ஸ், எல்லா அமெனிட்டிஸோட தான் கொடுக்குறோம். டிடிசிபி அப்ரூவ்டு ஒரு வீடு 600 ஸ்கொயர் ஃபீட்ல 450 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் வித் எலிவேஷனோட 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்லேயே எல்லா காலேஜஸும் இருக்கு. வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்கு, டேனிஷ் அஹமத் காலேஜ் இருக்கு. ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல், பத்மசேஷாத்ரி ஸ்கூல் இருக்கு. ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல தான். லோன் பாத்தீங்கன்னா 75% லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஒரு குழந்தை ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்றதுக்கு தகுதியான வீடு. ஹாய், வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ்ரீ லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நான் கொஞ்சமா காசு போடணும், ஆனா எனக்கு அது ஒரு 2 இயர்ஸ்ல நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஷேர் மார்க்கெட்ல போடுறதை விட, கோல்டுல போடுறதை விட ஒரு நல்ல ஒரு பொன் விளையும் பூமி மாதிரி போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நிறைய பேர் அப்படிதான் நினைக்கிறீங்க. அதுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட்னு நினைச்சு நான் ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். அதை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் கேட்கிறேன். கடைசியில நீங்களே சொல்வீங்க இது பொன் விளையும் பூமியா வைரம் விளையிற பூமியான்னு சொல்லிட்டு. சார் வணக்கம். வணக்கம் மேடம். எப்படிங்க சார் இருக்கீங்க? கடைசியா போட்ட சைட் எப்படிங்க சார் இருந்தது? நல்ல ரெஸ்பான்ஸ் மேடம். நல்லா நிறைய புக்கிங் ஆச்சு. ஓகே, thank you so much. சார், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ ஷேர் மார்க்கெட்ல போடுறதை விட, கோல்டுல இன்வெஸ்ட் பண்றதை விட எனக்கு போட்டா ஒரு 10 மடங்கு வர மாதிரி இருக்கணும். என் பொண்ணு இப்ப 5 வயசுல இருக்கா. ஒரு 20 வயசுக்குள்ள, அந்த 15 வருஷத்துக்குள்ள நான் அவளோட கல்யாணத்தை, அவளுக்கு வீடு, அவ காரு அப்படின்னு எல்லாம் செட்டில் பண்றதுக்கு இந்த ஒரு லேண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி எடுத்தா சென்னையில எந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி, எந்த மாதிரி ஏரியால எடுக்கலாம்? ரைட் மேடம். அதுக்கு ரொம்ப ஆப்டான ப்ராப்பர்ட்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம ஏரோ சிட்டி. நீங்க உங்க சிட்டின்றதுக்காக நீங்க அப்படி சொல்ல இல்ல, அப்படி சொல்லல மேடம். அது நம்ம ப்ராஜெக்ட், என்னுடைய ப்ராஜெக்ட்ன்றதுனால நான் சொல்லல. எதுக்குன்னு சொல்றேன்னா மேடம், அந்த அளவுக்கு டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படியா? ஆமாங்க மேடம். அதாவது பாத்தீங்கன்னா சென்னையோட 3rd டைடல் பார்க், ஏரோஸ்பேஸ் பார்க், ஐடி பார்க். ஏரோஸ்பேஸ் பார்க்னா என்ன? ஏரோஸ்பேஸ் பார்க்னா உங்களுக்கு ஏரோ காம்போனன்ட்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் கிட்டத்தட்ட 110 கம்பெனி வருது மேடம். சோ இது இல்லாம ஐடி கம்பெனி ஒரு 100 கம்பெனி வருது. இது இல்லாம ஐபோன் டவுன்ஷிப், இது எல்லாமே என்னோட சைட்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல. 1 கிலோமீட்டர். இதெல்லாம் இனிமேட்டு தான் வர போகுதா இல்ல வந்துடுச்சா? இல்ல மேடம், இது எல்லாம் இப்போ வர போகுது, இல்ல வரும் அப்படிலாம் கிடையாது மேடம். டெவலப்மென்ட் நடந்துட்டு இருக்கு, கன்ஸ்ட்ரக்ஷன் வர்க் போயிட்டு இருக்கு. லைவா எனக்கு காட்டுங்க சார், டைட்டில் பார்க் எங்க தான் வருதுன்னு காட்டுங்க அப்படினோம். வல்லக்கோட்டை முருகன் கோயில்ல இருந்து இப்படி வந்தீங்கனாலும் இப்படி வரலாம், இல்ல இதுலயே போயிட்டு இப்படி டெட் எண்ட் எடுத்தாலும் நம்மளுடைய சைட்டுக்கு லிங்க் ஆயிடும் மேடம். அப்படியே சார், இது என்னதுங்க சார் சொல்லுங்க? இதான் டைடல் பார்க் மேடம். அதாவது இது டோட்டலா ஏரோஸ்பேஸ் பார்க்னு சொல்லிட்டு ஒரு 110 கம்பெனி இங்க டெவலப் பண்றாங்க. 750 ஏக்கர்ஸ். ஓ, 750 ஏக்கர்ல. நான் சொல்றதையோ சார் சொல்றதையோ கூட நம்ப தேவையில்ல. ஏரோ சிட்டி ஸ்பேஸ்னு போடுங்க, நெட்லயே வந்துரும். அப்ப இங்க இருந்து அந்த சிட்டி வந்து எவ்வளவு தூரத்துல இருக்கு, நம்மளோட சைட் எவ்வளவு தூரத்துல இருக்கு நீங்களே செக் பண்ணிக்கலாம். இங்க இருந்து பார்த்தா அந்த ஐபோன் டவரும் அதுவும் தெரியுது பாருங்க. சோ இங்க வந்து மொத்தம் 750 ஏக்கர்ல எத்தனை கம்பெனிங்க சார் வருது? 110 ஏரோஸ்பேஸ் கம்பெனிஸ் வருது மேடம். இதுல 30 ஏக்கர் வந்து டைடல் பார்க் வித் ஒரு 100 ஐடி கம்பெனிக்கு அலாட் பண்ணிருக்காங்க. ஆமா, அதுதான் இப்ப இந்த டைடல் பார்க் ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் இந்த பில்டிங் முடிச்சிட்டு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி எல்லாம் வரும். மத்திய கைலாஷ்ல ஒரு 10 to 15 இயர்ஸ் பிஃபோர்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே ஆள் அரவமே இல்லாம இருந்தது. இப்ப அந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் கூட காலி ஸ்பேஸ் இல்ல. இப்ப பட்டாபிராம் அப்படி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்ததான் ஃபாஸ்டா டெவலப் ஆக போறது இதுதான் இல்லையா? தங்க முட்டை போடுற வாத்து திரும்ப சொல்ற அந்த மாதிரி ஒரு ஸ்பேஸ் எனக்கு கூட வாங்கணும்னு ஆசை இருக்கு சார். என்னோட இடம் அந்த லோன் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம இங்க ஒண்ணு வாங்குவோம். ஆனா அப்ப இருக்குமா, இந்த ரேட்டுக்கு இருக்குமான்னு தான் தெரியல. ஓகே, ரொம்ப சூப்பரா இருக்கு. அப்படியே திரும்பி பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லுமே அந்த ஏரோஸ்பேஸ்னுடைய கம்பெனி தான். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஹைவேல இருக்கிற மாதிரி இருக்கு. இது ஃபுல்லுமே ஆனா கவர்மெண்ட் ஸ்பேஸ் தான். நம்ம யூஸ் பண்ணலாம். இது 100 ஃபீட் ரோடு. இந்த அப்ரோச் ரோடு பாத்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு போய் லிங்க் ஆயிடுது. சோ அவ்ளோ சூப்பரான ஸ்பேஸ்ங்க. நான் லைவா ப்ரூஃபா காமிச்சிருக்கேன். இத விட்டுட்டா யார் வருத்தப்படுறாங்களோ இல்லையோ, கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கணும்னு நினைக்கிற எல்லாருமே வருத்தப்படுவீங்க. மத்திய கைலாஷ் விட்டுட்டோம், பட்டாபிராம் விட்டுட்டோம், இதே விட்டுட்டா ரொம்ப வருத்தப்படுவோம். இதெல்லாம் எப்போ ஃபுல்லா ஃபினிஷ் ஆகி ஓபன் பண்ணுவாங்க? இது இன்னொரு 2 இயர்ஸ்ல உங்களுக்கு ஃபுல்லா 100% ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிரும். 100% ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிருச்சுனா இதோட காஸ்ட் மினிமம் 5000 தான். 5000 தான். அதாவது மேடம், நீங்க கேட்டீங்க ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு என்ன ரிட்டர்ன்ஸ் இருக்குன்னு. அவ்வளவு தூரம் எல்லாம் போகவே வேண்டாம். நான் சொல்ற மேக்ஸிமம் 3 இயர்ஸ். 3 இயர்ஸ்ல இது above 5000. சரி, நம்ம இப்ப எந்த பிளேஸ்ல சார் நிக்கிறோம் அது சொல்லுங்க மேடம். இது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஏரோ சிட்டின்னு சொல்லிட்டு, இது
எங்க டெவலப் பண்ணிருக்கோம்னா படப்பை அடுத்து இருக்கிற ஒரகடம் ரொம்ப ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட் தான் தெரியும். நிறைய ஐடி பாக்ஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் எல்லாம் வந்துட்டே இருக்குன்னு தெரியும். இங்க இருந்து பாத்தீங்கன்னாலே இந்த பக்கம் பாத்தீங்கன்னா டெல்லி வரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல் அபார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த ஐபோன் அதுக்கான ஒரு 15,000 வீடு இருக்கு. ஹவுசஸ் லான்ச் பண்ணிருக்காங்க ஒரு அபார்ட்மெண்ட்னுல. அதுக்கு ஸ்ட்ரெயிட் பேக் சைடுல பக்கத்துல நின்னு பேசுறோம். சொல்லுங்க சார் இத பத்தி. கண்டிப்பா இதுதான் இப்போ ஐபோன் டவுன்ஷிப் மேடம். இது இந்த ஐபோன் கம்பெனி ஸ்டாஃப்காக 15,000 வீடு, ஸோ 30 ஏக்கர்ல இப்போ கட்டியிருக்காங்க. ஆமா மேடம், இந்த 15,000 குடும்பம் இப்போ இங்க வரப்போகுது. ஸோ இந்த லொக்காலிட்டியில இருந்து நம்ம சைட் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல தான். அப்ரோச் ரோடு பாருங்க, 100 ஃபீட் ரோடு. ஆமா மேடம், இது உள்ளே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஹாஸ்பிட்டல், ஸ்கூல்ஸ், அதே மாதிரி மால் எல்லாமே உள்ளே வருது. ஓகே, ஒரு 15,000 குடும்பம் இங்க வருதுன்னா அப்ப இந்த இடம் எப்படி இன்னும் ஃபாஸ்டா டெவலப் ஆயிடும்னு பாத்துக்கோங்க. ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு அதெல்லாம் ஃபுல்லா ஓபன் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. சோ இன்னைக்கு போட்டோம்னா நாளைக்கு தங்க முட்டை போடுற வாத்து மாதிரி அந்த இடம் நம்மளுக்கு இல்லைங்க சார்? கண்டிப்பா மேடம், கண்டிப்பா. வேற என்னென்னங்க சார் இருக்கீங்க? அதான் மேடம், இது கனெக்டிவிட்டி. நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு கனெக்டிவிட்டி சூப்பரா இருக்கும். தாம்பரத்துல இருந்து ஜஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம் டிரைவிங்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வண்டலூர் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா மேடம், அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்ல ரீச் ஆயிடலாம். சிங்கப்பெருமாள் கோயில்ல இருந்து ஒரு ஹார்ட்லி ஒரு 10 மினிட்ஸ். இது இல்லாம காஞ்சிபுரம் ஹைவேல இருந்து ஒரு 5 மினிட்ஸ். நீங்க பெங்களூர் ஹைவேல இருந்து 10 மினிட்ஸ். அதாவது மிடில் ஆஃப் எல்லாத்துக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அந்த 3 ஹைவேக்கும் சென்டரா நம்ம ப்ராஜெக்ட். நீங்க வாங்கும்போது நினைச்சீங்களா சார் இது இந்த மாதிரி ஆகும் நினைச்சு வாங்குனீங்களா இல்ல ஜஸ்ட் இல்ல மேடம், இது ஒரு நமக்கு ஒரு விஷன் இருந்தது, ஒரு ஃபோக்கஸ் இருந்தது. சோ அதை நம்பி தான் நம்ம இத வாங்கினோம். சோ அதே மாதிரி இன்னைக்கு இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு பாக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல் மேடம். ஓகே சார், 2 இயர்ஸ் கழிச்சு அது இன்னும் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஸ்கூல்ஸ் வந்துரும். இன்னைக்கு நான் ஒரு ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு நான் வந்துக்கிறேன், பரவாயில்ல எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நினைக்கிறவங்க, ஆல்ரெடி இங்க வேற வீடு கட்டி வச்சிருக்கீங்க, நான் வந்து கட்டிக்கிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் எங்க இருக்கும் நியர்பை? உங்களுக்கு மேடம், உங்களுக்கு 2 கிலோமீட்டர் சரௌண்டிங்லயே எல்லா காலேஜஸும் இருக்கு. வெங்கடேஸ்வரா காலேஜ் இருக்கு, டேனிஷ் அஹமத் காலேஜ் இருக்கு. ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல். ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூலே பக்கத்துல இருக்கு மேடம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்மசேஷாத்ரி ஸ்கூல் இருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு சரௌண்டிங்லயே ஜஸ்ட் ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல தான். ஓகே, பத்மசேஷாத்ரி இருக்குனாலே நம்மளுக்கு ஒன்றும் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. அதுவே நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும், பசங்க படிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். எல்லாருமே பைக் வச்சிருக்கோம். அதாவது இன்னைக்கு எனக்கு பக்கத்திலே இருக்கிற மாதிரின்னா நம்ம கோடி கணக்குல காசு வச்சிருக்கணும், நம்ம யார்கிட்டயும் அந்த மாதிரி இல்ல. சோ இந்த டைம்ல இந்த மாதிரி இடத்துல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா நாளைக்கு அந்த இடம் நம்மளுக்கு கோடி மாதிரி போற மாதிரி வேணும்னா இந்த இடம் பெஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே, நீங்க சொல்லிட்டீங்க கனெக்டிவிட்டி இங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. பஸ் ஸ்டாப்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க. என்ன பஸ் ஸ்டாப்? இது மேடம் நம்ம சைட்டுக்கு பேக் சைடு 4 கனெக்டிவிட்டி மேடம். ஆக்சுவலா நம்ம சைட்டுக்கு 3 100 ஃபீட் ரோடு, ஒரு 50 ஃபீட் ரோடு. அதாவது ஒரு 50 ஃபீட் ரோடு பாத்தீங்கன்னா பஸ் ரூட் இது. ஓகே, தாம்பரத்துல இருந்து டைரக்டா பஸ் அந்த நம்ம ஒரு வெள்ளக்கோட்டை முருகர் கோயில் பக்கத்துல பாத்தோம். அது பஸ் ரூட் இது. 50 ஃபீட் ரோடு அது. நம்ம சைட்டுக்கு அப்படியே பேக் சைடு வரைக்கும் பஸ் வரும். சோ இது 100 ஃபீட் ரோடு பாத்தீங்கன்னா எல்லாமே இந்த டைடல் பார்க், இந்த ஒரு டைடல் பார்க்குக்கு கரெக்டா வர ஒரு 100 ஃபீட் ரோடு. இன்னொரு ரோடு பாத்தீங்கன்னா இந்த வெள்ளக்கோட்டை முருகன் கோயில் அப்ரோச் ரோடு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐபோன் டவுன்ஷிப், இது எல்லாமே 100 ஃபீட் ரோடு கனெக்டிவிட்டி எல்லாமே. அதே போல 100 ஃபீட் ரோடு இன்னும் கூட எக்ஸ்டெண்ட் ஆனாலும் இந்த இடம் அடி வாங்காது, அந்த அளவுக்கு தான் கரெக்டா இருக்கு. என்ன டெவலப் பண்ணாலும் இந்த இடம் ஒரு சைட் 2 சைட் தள்ளி இருக்கிறதுனால உங்களுக்கு இது அடி வாங்காது. ஏன்னா இப்ப நிறைய பேர் அது யோசிக்கிறீங்க, ஆன் ரோட் சைட்டுக்கு கொஞ்சம் பின்னாடி இருக்கணும்னு நினைக்கிறீங்க, அதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட். இன்னொன்னு பாத்தீங்கன்னா 100 ஃபீட் ரோடு எவ்வளவுக்கு எவ்வளவு டெவலப் ஆகுதோ அது பக்கத்துல இருக்க எல்லா சைட்ஸுமே நம்மளுக்கு வேல்யூ அதிகமாயிட்டே இருக்கும். பொன் விளைய பூமின்றதை விட வைரம் விளையிற பூமி மாதிரி இருக்கும். கண்டிப்பா மேடம். ஓகே சரி, இங்க என்னென்ன ஸ்கொயர் ஃபீட்ல போட்டிருக்கீங்க மேடம்? இங்க அதாவது டோட்டல் எக்ஸ்டெண்ட் பாத்தீங்கன்னா 56 ஏக்கர்ஸ். 56 ஏக்கர்ஸ். ஆமா, மொத்தம் பெரிய டவுன்ஷிப் இது. அதாவது இன்னைக்கு சென்னையில பெரிய டவுன்ஷிப். இது பாத்தீங்கன்னா மொத்தம் ஃபேஸ் 4 இப்போ நம்ம ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3 முடிச்சாச்சு. ஃபேஸ் 4 இப்போ நெக்ஸ்ட் மந்த் லான்ச் பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே, நம்ம எல்லாம் இன்னும் யோசிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனா பாருங்க சத்தம் இல்லாம ஃபேஸ் 1, ஃபேஸ் 2, ஃபேஸ் 3, ஃபேஸ் 4 வரைக்கும் சேல் அவுட் பண்ணிட்டீங்க. இப்போ ஃபேஸ் 5ல நம்ம நிக்கிறோம். ஓகே சரி, என்னென்ன அம்யூனிட்டிஸ் சார் கொடுத்திருக்கீங்க? இப்போ எல்லாரும் குடுக்குறாங்களா? ஆமா மேடம், இது வந்து நம்மளுது 56 ஏக்கர்ஸ் மேடம். இது பெரிய கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். சோ அதனால என்னன்னா ஒரு கேட்டட் கான்செப்ட்ல எல்லா அம்யூனிட்டிஸும் நம்ம கொடுக்குறோம். ஃபுல்லா காம்பவுண்ட் வால், என்டையர் 56 ஏக்கருக்கு காம்பவுண்ட் வால் சுத்தி கொடுக்குறோம். நார்மலா எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாம் ரியல் எஸ்டேட் கம்பெனி
கம்பெனியும் ஒரு ஃப்ரண்ட்ல மட்டும் கொடுப்பாங்க, இல்ல 2 சைடு கொடுப்பாங்க. நம்ம சைட் அப்படி கிடையாது மேடம். எல்லாம் 4 பக்கம் காம்பவுண்ட் வால். கேட் இழுத்து பூட்டிட்டா யாராலும் வர முடியாது. அதே மாதிரி ஃப்ரண்ட்ல ஆர்ச் வித் 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறோம். பிளாக் டாப் ரோட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், எலக்ட்ரிசிட்டி கனெக்ஷன், வாட்டர் பைப்லைன் கனெக்ஷன், பார்க், அவென்யூ பிளான்டேஷன்ஸ், இந்த மாதிரி எல்லா அமெனிட்டிஸோட தான் கொடுக்குறோம். ஓகே. அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னா நல்ல ஒரு கிரீனரியா இருக்கு. இது ஒரு 5 இயர்ஸ் கழிச்சு வந்தோம்னா இந்த கிரீனரி நம்ம மக்கள் வச்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. பட் நீங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி ஆக்கணும், எனக்கு வந்து ரொம்ப சில் அவுட் பண்ற மாதிரி இருக்கணும், நான் ரேட்டு கம்மியா கொஞ்சம் நல்லா லக்ஸூரியஸா வாழணும்னு நினைச்சா அதுக்கு இது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஏரியா. சூப்பர், பொல்யூஷன் ஃப்ரீ, நல்லா இருக்கும் உங்களுக்கு. என்னன்னா இது இவ்வளவு கிரீனரியான ஒரு சைட் வந்து இன்னைக்கு சென்னையில எங்கேயுமே கிடையாது. ஒத்துக்கணும் சார், ஒத்துக்கணும். அது நிஜமா ஒத்துக்கணும். சைட் வந்து பாக்கும்போதே கஸ்டமர்ஸ்க்கு அது தெரியும். இவ்வளவு கிரீனரி மேடம், எத்தனையோ மரங்கள் வச்சிருக்கோம், நம்ம ஆயிரக்கணக்கில் மரம் வச்சிருக்கோம். சோ இதெல்லாம் நாங்களே தான் மெயின்டைன் பண்றோம். ஓகே. நீங்க கிட்டத்தட்ட 2 வருஷமா இந்த லேஅவுட் நீங்க ஃபேஸ் 1 ஃபேஸ் 2 எல்லாமே டெவலப் பண்ணிட்டு இருக்கோம் மேடம். அதனால இவங்க அந்த கிரீனரிஸ் இன்னைக்கு வரைக்கும் ஸ்டில் மெயின்டைன் பண்றாங்க. ஜஸ்ட் நேத்து வச்சு இன்னைக்கு அந்த ஒரு மரத்தை காமிக்கிறது அப்படி இல்ல, எல்லாமே மரங்களாவே நல்லா வளர்ந்துருக்கு பாருங்க. அப்ப 2 இயர்ஸா இவங்க மெயின்டைன் பண்றதுனால தான் அது அப்படியே இருக்கு. எல்லாமே நாட்டு மரங்கள். நாட்டு மரங்கள். இப்போ அந்த இடம் வாங்குறேன், இந்த இடத்துல ஒரு மாமரம் இருக்குன்னா அதுக்கு நான் தனியா பே பண்ணணும்? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். அப்படி இல்ல, அப்படியே நம்ம மரத்தோட தான் நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஏன்னா ஒரு சில இடத்துல அது இருக்கு, அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 10,000 கொடுங்க, நாங்க இவ்வளவு நாள் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மேடம். அது அப்படியே மரத்தோட தான் நம்ம அந்த பிளாட்டே கொடுக்குறோம். ஓகே. சரி, எத்தனை ஸ்கொயர் ஃபீட்ஸ்ல போட்டிருக்கீங்க சார்? இங்க வந்து பாத்தீங்கன்னா மேடம் 600 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 800, 900, 1200, 1500, 2400 வரைக்கும் இருக்கு. ஓகே. கால் கிரவுண்ட்ல இருந்து ஒரு கிரவுண்ட் வரைக்கும் ஃபுல்லா இருக்கு. பிளாட் சைஸஸ் இருக்கு. ஓகே. இது என்ன அப்ரூவ்டுங்க சார்? இது டிடிசிபி மேடம், கவர்மெண்ட் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஓகே. ரேரா அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட், பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். லோன் எவ்வளவு கிடைக்கும்? எங்களுக்கு எதுக்குமே லோன் இல்ல, இப்பதான் நாங்க ஃபர்ஸ்டா வாங்குறோம். என்ன எவ்வளவு லோன் கிடைக்கும் மேடம்? இது லோன் பாத்தீங்கன்னா 75% லோன் அவைல் பண்ணிக்கலாம். ஓகே. 25% கையில இருந்தா போதும். ஓகே. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால் கிரவுண்ட் வேணும்னா ஒரு 2 லட்சம் ரூபாய் கையில இருந்தா போதும். வெறும் 2 லட்சம் ரூபாய் இருந்தா போதும். சென்னையில தாம்பரத்துல இருந்து ஒரு 20 நிமிஷத்துல நீங்க டிரைவ் பண்ணி வரக்கூடிய ஒரு இடத்துல ஒரு பிளாட் நீங்க வாங்கிக்கலாம். வெறும் 2 லட்சம் இருந்தா ஒரு இடத்துல ஒரு இடம். இதுவே 2 வருஷம் கழிச்சு இந்த இடத்துல இந்த இடம் இந்த ரேட்டு கிடைக்காது. 2 லட்சம் ஒரு ஸ்கொயர் ஃபீட், அந்த ஒரு 10க்கு 10 இடமே அந்த ரேட்டுக்கு விக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு மேடம். இது பேலன்ஸ் வந்து பேங்க் லோன்ல இஎம்ஐ பண்ணிக்கலாம். வெறும் 2 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு வாங்க, இங்க இது பண்ணிடலாம் சார். ஆல்ரெடி இங்க ஒரு வீடு இருக்கு, அங்க ஒரு வீடு இருக்கு, அந்த லாஸ்ட்ல ஒரு வீடு இருக்கு. இதெல்லாம் நீங்க கட்டி வச்சிருக்கீங்களா இல்ல? இல்ல மேடம், இது எங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் டிவிஷன் தனியாவே இருக்கு. சோ என்னன்னா இது இப்போ இந்த வீடு பாருங்க, இது வந்து கிரவுண்ட் +2 இது. ஓகே. ஆமா, இது வந்து கஸ்டமர் எங்க கிட்ட பிளாட் வாங்குனவங்க வீடு கட்டி கொடுங்கன்னு கேட்டாங்க, நம்ம கட்டி கொடுத்துருக்கோம். இது நீங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணீங்க? நாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண வீடு தான். எலிவேஷன்லாம் சூப்பரா இருக்கு. ஆமா, இது வந்து மொத்தம் 3 போர்ஷன் மேடம். கிரவுண்ட், ஃபர்ஸ்ட், செகண்ட். சோ இது பாத்தீங்கன்னா அவர் ஆல்ரெடி வாடகைக்கு விட்டுட்டாரு. அப்படியே? ஆமா. சோ ரெண்டல் பர்பஸ்க்கு ஒரு இன்கம் சோர்ஸ்க்காக தான் அவர் கட்டினது. சோ உடனே கட்டி முடிச்ச உடனே ரெண்டலுக்கும் விட்டுட்டாரு. பரவாயில்ல, வந்துட்டாங்க, ஆள் வந்துட்டாங்க. வர போறாங்க மேடம், இப்பதான் விட்டுருக்காங்க. ஓகே. இப்ப லாஸ்ட் வீக் தான் ஹேண்ட் ஓவர் பண்ணாங்க. அதாவது மார்ச் லீவ் முடிச்சிட்டு ஸ்கூல் முடிச்சிட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அந்த மாதிரி. இப்ப நம்ம எக்ஸாம்ஸ் டைம்ஸ்ல இருப்போம்ல, இது முடிச்சிட்டு மே ஜூன் மாசம் எல்லாம் இங்க ஆளுங்க வந்துருவாங்க. சோ அப்போ வேணா ஒரு தடவை நான் ஷூட் பண்ணி ஷார்ட்ஸா உங்களுக்கு போடுறேன். சரி, இப்ப நீங்க வீடு கட்டி தரேன்னு சொன்னீங்க. இப்ப எனக்கு ரெடி டு ஆக்குபை வீடு மாதிரி வேணும், இல்ல நான் ஃபாரின்ல இருக்க, நீங்க என்னோட கேத்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிட்டாங்கன்னா அது இருக்கு அவங்க கிட்ட? அதுவும் இருக்கு மேடம். அதாவது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் டிவிஷன் தனியாவே இருக்கு. கஸ்டமருக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கேட்டிங்க ரெடி டு மூவ். இதோ இப்போ ஒரு வீடு பாருங்க, 600 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட்ல உங்களுக்கு ஒரு 450 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப், ஒரு பெட்ரூம், ஹால், கிச்சன், ஒரு ஸ்மால் போர்ட்டிகோ எல்லாம் வச்சு உங்களுக்கு ஸ்டெப்ஸ் எல்லாம் வச்சு இந்த எலிவேஷன் எவ்வளவு அழகா இருக்கு. இங்க பாருங்க, எலிவேஷன் சூப்பரா இருக்கு. டீக் வுட் டோர் கொடுத்திருக்காங்க. உள்ள நல்ல ஸ்பேஷியஸான ஒரு ஹால் இருக்கு. ரைட் சைடுல பாத்தீங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன், இன்லெட் அவுட்லெட் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அங்கே ஸ்விட்ச் பாக்ஸ் ப்ரொவிஷனும் கொடுத்திருக்காங்க. உள்ள போனீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் இருக்கு. அதுக்கு பக்கத்திலேயே ஒரு பெட்ரூம் இருக்கு, அட்டாச்டு டாய்லெட் பாத்ரூமோட. ஒரு குழந்தை, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வாழ்றதுக்கு தகுதியான, ரொம்ப காம்பாக்டான, ரொம்ப ஸ்பேஷியஸானு கூட சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு வீடு, கொஞ்சம் நல்லா பாக்குறதுக்கு ஒரு ரிச் அண்ட் ராயலா இருக்கிற மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுத்தது இது. சரி, 600 ஸ்கொயர் ஃபீட்ல 450 ஸ்கொயர் ஃபீட் நீங்க கட்டிருக்கீங்க. இதனோட பிரைஸ் என்ன? இடம் தனியா வீடு தனியாவா? இல்ல மேடம், இடத்துடன் கூடிய வீடு. ஓ, இந்த இடம் இந்த வீடு 21 லட்சம். 21 lakhs தான். இப்போ நான் 21 lakhs நான் எடுத்தேன்னா இந்த வீடு நான் எடுத்துக்கலாம்? தாராளமா எடுத்துக்கலாம். அடிஷனல் சார்ஜஸ் எதுவும் இல்ல? அடிஷனல் சார்ஜஸ் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு போர்வெல், ஈபி அந்த கனெக்ஷன் தான் மட்டும். ஓகே, அது ரெஜிஸ்ட்ரேஷன். ஆனா 21 லட்சம் கொடுத்தா எனக்கு இந்த வீடு கிடைச்சிடும். டிடிசிபி அப்ரூவ்ட் ஒரு வீடு 600 ஸ்கொயர் ஃபீட்ல 450 ஸ்கொயர் ஃபீட் பில்ட் அப் வித் எலிவேஷனோட ஜஸ்ட் 21 lakhs. கொஞ்சம் அடிஷனலா பாத்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன், ஈபி, போர்வெல் மட்டும் கொடுக்குற மாதிரி இருக்கும். இன்னும் ஒரு 2 years
இயர்ஸ் கழிச்சு வந்தீங்கன்னா இந்த இடம் இந்த ரேட்ல நம்மளுக்கு கிடைக்காது. அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், ரியல் எஸ்டேட்டை நீங்க பாத்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு இது உங்களுக்கு புரியும். சரி, இப்ப ஃபாரினர்ஸ்ல இருக்கவங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பாப்பாங்க. நான் வந்து ஒரு 5 இயர்ஸ் அங்க வேலை செய்வேன், திரும்ப இங்க வரும்போது எனக்கு நல்ல ஒரு ரிட்டர்ன்ஸ் வர மாதிரி, அதுக்கு என்ன பண்ணலாம் மேடம்? அதுக்கு ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட் இது. என்ன மேடம், இப்ப நிறைய பேர் இப்போ ஃபாரினர்ஸ், இப்போ உங்களுக்கு என்ஆர்ஐஸ் இருப்பாங்க, அப்ராட்ல வேலை செய்யறவங்க இருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப அதாவது ஃபேமிலி எல்லாம் விட்டு அங்க இருப்பாங்க, ரொம்ப ஹார்ட் அண்ட் மணி. ஸோ எல்லாரும் ஹார்ட் அண்ட் மணி தான், அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் அண்ட் மணி, ஃபேமிலி சாக்ரிஃபைஸ் பண்ணி சம்பாதிக்கிற மணி. ஸோ அது அவங்க ரொம்ப எதிர்பார்ப்பாங்க. இப்போ அவங்க கஷ்டப்பட்டு சரி ரிட்டையர்ட் லைஃப் இங்க வரும்போது ஸோ ஒரு அசர்ட் வேணும், ஒரு ஃபேமிலிக்கு ஒரு பேக்கப் வேணும்னு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்கு பார்ப்பாங்க. ஸோ அவங்களுக்கு இது ரொம்ப ஆப்டான ப்ராஜெக்ட். என்ன ரீசன் பாத்தீங்கன்னா மேடம், இப்போ நம்ம கொடுக்கறது ஜஸ்ட் 1850 per square feet. 1850 per square feet. நாங்க ரேட்டே ரிவீல் பண்ணல, இப்ப ரிவீல் பண்ணிட்டோம். ஆமா மேடம், 1850 per square feet. ஸோ இது இந்த டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா மேடம், இது ஆப்பிள் டவுன்ஷிப், டைடல் பார்க், இந்த ஐடி பார்க், இந்த ஏரோஸ்பேஸ் பார்க், இது எல்லாமே 2 இயர்ஸ்ல ஃபுல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிச்சிடுச்சுன்னா இதோட ரேட் 5000. ஸோ இந்த growth மேடம், இந்த அப்ரிசியேஷன் நீங்க எதுல இன்வெஸ்ட் பண்ணாலும் கிடைக்கவே கிடைக்காது மேடம். ஷேர் மார்க்கெட்ல இருக்கட்டும், கோல்ட்லயா இருக்கட்டும், வேற எதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, இந்த ரிட்டர்ன்ஸ் நான் கேரண்டியா சொல்லுவேன் மேடம், வேற எங்கேயுமே கிடைக்காது. ஓகே, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்ல நிறைய பேர் இருக்கீங்க, ஷேர் மார்க்கெட்ல இன்னைக்கு நல்லா வந்துச்சு, நாளைக்கு போட்டா அது புஷ்ன்னு போயிடுது, புஷ்பானம் ஆயிடுது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்றீங்க. சோ அந்த மாதிரிலாம் இல்லாம, ரிஸ்க் இல்லாம, எனக்கு பொருளுக்கு பொருளாவும் இருக்கும், அது நல்ல அப்ரிசியேஷனாவும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடம் பெஸ்ட். அதே மாதிரி மேடம் 24 hours செக்யூரிட்டி, ஃபுல்லி காம்பவுண்ட், அது பயம் வேண்டாம். நம்ம இடம் வாங்கி போடுறோம், நாளைக்கு என்ன ஆகும்? நீங்க எத்தனை வருஷம் மெயின்டெனன்ஸ் பண்ணி கொடுப்பீங்க சார் எங்களுக்கு? இப்போ நாங்க இன்னும் ஒரு 7 இயர்ஸ் மினிமம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம ஃப்ரண்ட்ல ஒரு 5 ஏக்கர் விட்டுருக்கோம், அதுலயும் ஒரு 350 வீடு நம்ம கட்ட போறோம். சோ அதனால மினிமம் ஒரு 5 இயர்ஸ் மெயின்டெனன்ஸ் நம்ம பண்ணி. அப்ப நான் இடம் வாங்கி போட்டேன், யாரோ வந்து ஆக்குபை பண்ணிட்டாங்க, நான் ஃபாரின்ல இருந்து வந்து பயப்பட தேவையில்ல. அதெல்லாம் ஒண்ணும் பயப்படவே வேண்டாம். செக்யூரிட்டி இருக்காங்க, 2 செக்யூரிட்டி ஃபேமிலி நம்ம சைட்லயே தங்க வச்சிருக்கோம். சோ மெயின்டெனன்ஸ் பாருங்க, நம்ம எவ்ரி இயர் நிறைய இருக்கா, பாலுங்க இருக்காங்க. அதே மாதிரி எவ்ரி 2 இயர்லி ட்வைஸ் நம்ம வந்து சுத்தம் பண்ணி நம்ம மெயின்டைன் பண்ணி கொடுப்போம். ஓகே, அதே போல இந்த நிலம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு செம்மண் பூமி. சோ உங்களுக்கு மழை பெஞ்சாலும் தண்ணி ஃபுல்லா இழுத்துக்கும், மேலே அப்படியே நிக்கும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. சரி, இது வந்து மழை தண்ணி தேங்குற இடம் இல்ல மேடம், தண்ணி எல்லாம் நல்லா நிக்காது, ஏன்னா நல்ல மேடான ஒரு ஊர் இது. ஓகே, அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாயில் ரெட் சாயில், அதனாலதான் இவ்வளவு கிரீனரியா சைட் இருக்கு. ஓகே, எவ்வளவு அடியில எங்களுக்கு தண்ணி கிடைக்கும்? தண்ணி 50 அடியில தண்ணி. 50 அடியில. இன்னைக்கு சென்னையில பெரிய இஷ்யூ மேடம், வாட்டர் தான் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இல்லைங்களா மேடம்? சிட்டி உள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா 450-500 அடி போயிடுச்சு. ஆமா, இப்ப நம்ம நார்த் சைடு எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் அங்க இருந்து இங்க கன்வெர்ட் ஆகிறதுக்கு மெயினான ரீசனே பாத்தீங்கன்னா தண்ணி இல்ல. ஏன்னா தண்ணி இல்லாம நம்மளால டாய்லெட் கூட போக முடியாது. மெயினா குடிக்கிறது கூட விட்டுருங்க, டாய்லெட் போகும் அது கூட நம்மளால முடியாது. சோ கம்பல்சரி தண்ணி இருக்கிற இடம் வேணும்னா இந்த பக்கம் மூவ் ஆன் ஆகி வந்துகிட்டே இருக்காங்க. அந்த பக்கம் ரேட் குறைஞ்சிட்டே இருக்கு, இந்த பக்கம் ரேட் ஏறிட்டே இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் தண்ணி தான். நல்லபடியா இந்த வில்லங்கம் இல்லாம நல்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி கொடுத்து எங்க சப்ஸ்கிரைபருக்கு இங்க ஒரு சொந்த இடம் வேணும் அப்படிங்கறத நீங்க நிறைவேற்றி தரணும். கண்டிப்பா மேடம், கண்டிப்பா லீகல்லாம் பக்காவா இருக்கும் மேடம், அதுல எந்த காம்ப்ரமைஸும் பண்ண மாட்டோம். நாங்க புக், அதாவது கஸ்டமர் புக் பண்ணும்போது ஒரு செட் ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் நான் கொடுத்துருவேன். ஆல்ரெடி பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட் வேற, லீகல் பக்காவா இருக்கும் மேடம். ஏன்னா எல்லாரும் ஹார்ட் அண்ட் மடி மேடம், எல்லாரும் கஷ்டப்பட்டு வாங்குறாங்க, சம்பாதிச்சு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து வாங்குற ஒரு ப்ராப்பர்ட்டி இது. ஸோ அது அவங்களுக்கு கண்டிப்பா இது அவங்களுக்கு கை கொடுக்கும். அது எந்த ஒரு பயமும் வேண்டாம். அதே போல வேண்டிட்டு கொடுங்க, ஒரு இடம் வாங்குறவங்க 10 இடமும் ஆகணும்னு வேண்டிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன். எல்லாரும் நம்ம சைட்ல வாங்குற எல்லா கஸ்டமர்ஸுக்கும் நான் ஒரு கடவுள்கிட்ட வேண்டி நான் கொடுக்குறேன், நம்ம சைட்ல இடம் வாங்குங்க, உங்களுக்கு நிறைய சொத்து உங்களுக்கு அமையும். அதை நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அதே போல நீங்க பயப்படாம இருக்கணும்னா பேங்க் லோன் ஒரு 25% to 50% வரைக்குமே நீங்க பேங்க் லோன் போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபாரினர்ஸ்லாம் மொத்தமா இன்வெஸ்ட் பண்றது போய் அந்த மாதிரி போனீங்கன்னா கூட உங்களுக்கு அந்த வில்லங்கம்லாம் இருந்துச்சுன்னா கொடுக்கவே மாட்டாங்க. அது இன்னும் கொஞ்சம் சேஃப்டி. ஆமா, பேங்க் லோன் அப்ரூவ்ட் மேடம். சோ அதனால கிளியரா இருக்கும், பக்காவா இருக்கும். இது நான் இதுக்குன்னு சொல்ல, நான் எல்லாத்துக்குமே சொல்றேன், ஒரு டிப்ஸா கொடுத்துட்டு இருக்கேன். சோ இந்த வீடு யார் வாங்க போறீங்க? 21 லட்சத்துக்கு இந்த வீடு இருக்கு, ரெடி டு ஆக்குபை. வந்தா உடனே குடும்பம் நடத்தலாம். எல்லாமே பக்கா பினிஷிங்கோட, வாட்டர் லைன் கொடுத்துருக்காங்க, இபி லைன் கொடுத்துருக்காங்க, எல்லாமே பண்ணிருக்காங்க. வந்து உடனே குடி புகலாம். யார் வாங்குறீங்களோ கிரக பிரவேசத்துக்கு எங்களை இன்வைட் பண்ணணும். ஓகே, ஏன் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வீடு கட்டுறது ரொம்ப கஷ்டம், நான் ரொம்ப கஷ்டப்பட்டதுனால தான் இதெல்லாம் எடுத்து போட்டுட்டே இருக்கேன். சார், சைட் விசிட் சிலருக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வீட்ல இருந்தே வரணும், நான் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனா இருக்கேன், இல்ல எனக்கு லேடிஸ், நான் என் பசங்க வரதுக்குள்ள நான் வந்துட்டு போகணும்னு நினைப்பாங்க, இல்ல ஃபேமிலியோட வரணும்னு நினைப்பாங்க. நீங்க எங்களுக்கு சைட் விசிட் இண்டிவிஜுவலா ரெடி பண்ணி இருக்கு மேடம். இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் தான் மேடம். ஈச் அண்ட் எவ்ரி கஸ்டமருக்கு தனியா ஒரு கேப் அனுப்பிச்சு வீட்லயே அவங்க கன்வீனியன்ட் டைம்ல பிக்கப் பண்ணி டோர் ஸ்டெப்ல பிக்கப் பண்ணி சைட்டை காமிப்போம்.
காமிப்போம். சைட் மட்டும் இல்ல மேடம், நான் சொன்ன எல்லா டெவலப்மெண்ட்ஸும் காமிப்போம். ஆமா மேடம், காமிச்சிட்டு திரும்ப வீட்லயே டிராப் பண்ணுவோம். சார், எங்க சேனலுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுங்க. கண்டிப்பா மேடம், உங்க சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுங்க. நிஜமான ஆஃபர். கஸ்டமருக்கு வர்ற கஸ்டமருக்கு எல்லாம் கொடுக்குற ஆஃபர் 100 கிராம் தங்கம் தரேன் சார். போங்க சார். 100 கிராம் தங்கம் 100 கிராம் எல்லாருக்குமே, எல்லா கஸ்டமருக்கும். எவ்வளவு வாங்கினா 100 கிராம் தங்கம்? கண்டிப்பா மேடம், அதாவது 2 கிரவுண்ட் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணா 4800 ஸ்கொயர் ஃபீட் என்கிட்ட பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு 100 கிராம் தங்கம் நம்ம கொடுக்கலாம். நிஜமா சொல்றீங்களா? நிஜமா கொடுக்கலாம், சத்தியமா கொடுப்போம். 1 கிராம் எவ்வளவுன்னு தெரியுமாங்க சார் உங்களுக்கு? கண்டிப்பா மேடம், 8000 கிட்ட மேல இருக்கு. ஆமா ஆமா, கண்டிப்பா கொடுப்போம் மேடம். நிஜமாவா சொல்றீங்க? 100% கொடுப்போம் மேடம். அது வர்ற ஒரு கஸ்டமருக்கு 2 கஸ்டமருக்கோ இல்ல குலுக்கல் முறையில எல்லாம் கிடையாது. வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் நம்ம தங்கம் கண்டிப்பா கொடுப்போம். இப்ப நான் மட்டும் தான் 2 கிரவுண்ட் வாங்கணுமா, இல்ல என்னோட ரிலேஷன்ஸ் நானும் சேர்ந்து 2 கிரவுண்ட் வாங்கினாலும் அந்த ஆஃபர் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு மேடம். அதாவது பாத்தீங்கன்னா, இப்போ 2 கிரவுண்ட் என்னால வாங்க முடியாதுன்றவங்களுக்கு 1 கிரவுண்ட் போதும்னு சொல்றவங்களுக்கு 50 கிராம் நம்ம கோல்டு கொடுத்துடலாம். ஓ, எப்படியா இருந்தாலும் கோல்டு 50 கிராம் வந்து 1 கிரவுண்ட் வாங்கினா 50 கிராம் கோல்டு. இல்ல எனக்கு அரை கிரவுண்ட் போதும் அப்படின்றவங்களுக்கு 25 கிராம்ஸ். அப்ப கால் கிரவுண்ட் 600 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட் தான். அது கண்டிப்பா எல்லாருக்குமே கொடுப்போம். 12 கிராம் அவங்களுக்கு கொடுத்துருவோம். அப்போ நம்மளுக்கு 8000 into 12 போட்டு பாருங்க. 8000 into 10 போட்டாலே 80000 ரூபாய் ஆகுது கிட்டத்தட்ட. அப்ப கால் கிரவுண்டுக்கே 80000 ரூபாய் டு 92000 ரூபாய், நம்மளுக்கு 95000 ரூபாய், கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் ப்ராஃபிட். சீரியஸா சொல்றீங்களா? கண்டிப்பா கொடுக்கிறோம். இது இடத்துல எல்லாம் ஏத்தி வைக்கல இல்ல மேடம். அதாவது நான் எப்படி கொடுக்கறேன்னு நான் சொல்லிடுறேன். இப்போ நார்மலா இப்ப எல்லா ப்ராஜெக்ட்லயும் பாத்தீங்கன்னா புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ், சேனல் பார்ட்னர்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லீங்களா? சோ இது நம்ம கம்பெனியோட நம்ம ஓன் ப்ராஜெக்ட். ஆமா, நம்மளே டெவலப் பண்ணி நம்மளே அப்ரூவல் வாங்கி, இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், ஓன் லேண்ட். சோ அது இல்லாம இதுல சேனல் பார்ட்னர்ஸ், புரோக்கர்ஸ், மீடியேட்டர்ஸ் யாரையுமே இன்வால்வ் பண்றது இல்ல. ஓகே, அதாவது நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து பேசி கொடுத்தாங்கன்னா 1 lakh rupees குறைஞ்சபட்சம் நம்ம கொடுக்கணும் இல்லீங்களா? ஆமா, இந்த சேனல் பார்ட்னர்ஸ், புரோக்கர்ஸ்க்கு எல்லாம் கமிஷன் கொடுக்கணும். சோ இதெல்லாமே இந்த காஸ்ட் கட்டிங் எல்லாம் சேவ் பண்ணிட்டு இத கஸ்டமருக்கு இன்டர்னா நம்ம கிஃப்டா கொடுக்கணும். ஓஹோ, இப்ப நாங்கலாம் சேனல் பார்ட்னர்ஸ் இல்லங்க. இப்ப சேனல் பார்ட்னர்ஸ் தான் ஏன் நம்பர் தான் அந்த வீடியோல இருக்கும். ரியல் எஸ்டேட்லோட எல்லா வீடியோலயுமே என்னோட ஒரே நம்பர் தான் இருக்கும். அப்படின்னா இவங்களுக்கு நான் சேல்ஸ் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னாக்கா எனக்கு ஒரு பிளாட்டுக்கு 1 லட்சம் ரூபாய் இல்ல 50000 ரூபாய் அந்த மாதிரி கிடைக்கும். நாங்க சேனல் பார்ட்னர்ஸ் இல்ல, வேற எந்த புரோக்கர்ஸ் கிட்டயும் இல்ல, டைரக்டா லேண்ட் ஓனர் டு நீங்க யார் வாங்குறீங்களோ அவங்களுக்கு. சோ அந்த 1 lakh மார்க்கெட்டிங் பிரைஸ் எங்களுக்கே தந்துடுங்க, பெனிஃபிட்டாவே கொடுக்குறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அது ஆர்டர் மணி அவங்களோடது. சோ அவங்களுக்கு அந்த ஆர்டர் மணிக்கு நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்குறோம். அந்த இன்டர்னா அந்த ரெஸ்பெக்ட் வந்து நம்ம இந்த கிஃப்டா கொடுக்குறோம். ஓகே, சூப்பருங்க. இத நான் ஹானஸ்டா ஓபனா சொல்லிருக்கேன். சேனல் பார்ட்னர்ஸ் யாரு, ப்ரமோஷன்ஸ் யாரு, அப்ப அந்த காசுக்கு என்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்படி போனாலும் நம்மள்ல இருந்து 1 லட்சம் ரூபாய் லேண்ட்னு வாங்கும்போது போகும், அந்த 1 லட்சம் ரூபாய் கோல்டாவே நம்மளுக்கே திரும்பி தராங்க. லேடிஸ் நல்ல மைண்ட்ல நோட் பண்ணிக்கோங்க. உங்க ஜென்ஸ், உங்க வீட்டு பார்ட்னர்ஸ் எல்லாம் இங்க கூட்டு வந்து வாங்க வச்சீங்கன்னா லேண்டுக்கு லேண்டும் கிடைக்கும், தங்கத்துக்கு தங்கமும் கிடைக்கும். அதுவும் 1 இல்ல 2 இல்ல 100 கிராம் தங்கம். எல்லாருக்குமே ஒருத்தர் 2 பேர் குழுக்கல்ல போட்டு எடுக்கிறது ஒருத்தருக்கு மட்டும்தான் இல்ல, இந்த பிளாட் புக் பண்றவங்க தான் பின்னாடி புக் பண்றவங்க அப்படிலாம் கிடையாது. எங்க புக் பண்ணாலும் எல்லாருக்குமே கொடுப்போம் மேடம். சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ சோ மச். தேங்க்யூ.